இன்றைய பதிவில் நம்ம மீன் வறுவல் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட மசாலா சிந்தாமல் வறுக்க போகிறோம், உதிராமல் இருக்கிறதுக்கு. இதுக்கு ஒரு வெள்ளை வவ்வா மீன், இது ஒரு 1/2 கிலோ அளவு வாங்கி சின்ன பீஸில் குழம்பு போட்டுட்டு கொஞ்சம் பெருசாக இருக்க பீஸ் வந்து வறுக்க போகிறோம். இப்போ இதுக்கு என்னென்ன மசாலா போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது ஒரு தட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு பாதி லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவைக்கேற்ப 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி, அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது, ஆயில் கலந்துருக்குறோம். இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா மசாலாவை எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா கலந்துக்கிட்டு, இப்போ நம்ம மீன் துண்டை எடுத்து இதில் வச்சுக்கிட்டு, இங்கே பாருங்கள், இதை எடுத்து ஒரு பீஸில் இந்த மாதிரி தடவி, இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மீன்லேயும் தடவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மீனை வந்து நல்லா கலந்து வச்சுட்டேன். இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு 1/2 hour கிட்ட ஊற வைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு வைக்கலாம். நான் வெளியிலே வச்சு ஊற வைக்கிறேன். இப்போ ஒரு 1/2 hour ஊறின்னு இருக்குது. இப்போ அடுத்தது தோசை கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் நம்ம எண்ணெயில் மீன் வந்து வறுக்கிறதுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெய் இருக்கிற பாகத்தில் முழுகிற மாதிரி போட்டுக்கலாம். நல்லா ஸ்லோவிலே வச்சு நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு முறுமுறுன்னு வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கணும். அப்படியே இருக்கட்டும். இப்போது கல்லை வந்து தோசை கல்லை நம்ம இப்படி கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். தீ ஒரு சீராக பரவுறதுக்காக இந்த மாதிரி தோசை கல்லை நான் திருப்பி விடுவேன். தோசை கரண்டியால். நீங்களாம் அப்படி செய்ய வேண்டாம். இப்போது கொஞ்சமாக எடுத்து பார்க்கலாம், அவ்வளோதான். கொஞ்சம் கிளப்பி விட்ட மாதிரி விட்டு இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், கொஞ்சம் நேரமாகிடுச்சு. இதில் ஒரு மீன் செனை இருந்தது, இதை நான் வந்து இதில் போட்டிருக்கேன். இதுலேயே போட்டு பிசைஞ்சு இதை வறுத்து எடுக்கிறேன். இப்போது இதை நம்ம வந்து ஒன்று ஒன்றா லைட்டாக திருப்பி பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்றதுனால கொஞ்சமாக திருப்பி போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுக்கணும். இப்போ பாருங்கள், மொல்லமாக எல்லாம் திருப்பி விட்டுட்டேன் நான். இப்போ திருப்பி விட்டுட்டு இப்போ இந்த சைடும் நல்லா வேகட்டும். இந்த செனை வந்து இந்த பக்கம் திருப்பி போட்டு இதை தனியாக வறுத்து எடுக்கிறதுக்காக இதை போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், 2 சைடும் ஈவனாக நம்ம பார்த்து கொஞ்சம் திருப்பி விடணும். இந்த செனையை வந்து எடுத்துடலாம். இது வந்து பொரிச்சிருச்சு. இந்த மீன்லாம் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஸ்லோவில் வச்சு வைக்கணும். நல்லா பொறுவாக ஆகணும். இந்த 2 பக்கமும் திருப்பி விட்டு சைடும் வேகணும். இந்த மாதிரி திருப்பி விட்டு இந்த சைடும் வேகிற மாதிரி பண்ணணும். அவ்வளோதான், நம்மளுக்கு மீன் வறுவல் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கு சர்வ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.